திரு அமீருக்கு ஜாஃபர் சாதிக் யார்? ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் வந்து சொல்றீங்க. உறவினர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர், அப்புறம் நண்பராக மாறினார், அப்புறம் தயாரிப்பாளரானார், இப்போ தேடப்படுற ஒரு ஆளாக வந்து நிற்கிறாரு. இதுதான் எனக்கும் அவருக்குமானது. ரொம்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 2013-14 காலகட்டத்தில் என்னுடைய உறவினர் மூலமாக எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஜாஃபர் சாதிக் அப்படின்ற பேர் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடின்னு இருக்குது நம்ம இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே. அதுவும் அமீருக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன அப்படின்றது, பல அரசியல்வாதிகளுக்கும் அவருக்குமான தொடர்பு என்னன்றது. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவர் வந்து 2000 கோடி, இது கிரைம் சிண்டிகேட், ஒரு ட்ரக் மாஃபியா, ட்ரக் லார்டாக இருந்திருக்கிறாரு. 2000 கோடி கிட்ட அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு நெட்வொர்க் நடத்தியிருந்தார். மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து அவர் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.